ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் ஃபைட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் ஒரு இது ஈஸி மாடல் தான். ஒரு பேசிக்கான ஒரு ஹேர் பின் எப்படி பண்ணுறது, அதோட மாடலிங் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ரியாலிஸ்டிக்காக ரெண்டர் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக நான் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க பார்ப்போம் இது எப்படி பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ரெண்டரு, இதுதான் என்னோடய 3D மாடல். இதை நான் எடுத்து காட்டுறேன். இது சைக்கிள்ஸ் ரெண்டரில் இந்த மாதிரி வந்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் பிளெண்டரோட ஓப்பனிங் ஃபைல். இப்போது இது பிளெண்டர் 4.0 வெர்ஷன் 4.0.2. இப்போது நமக்கு எப்பயுமே ஒரு மாடல் நம்ம க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து நமக்கு தேவை. அந்த இமேஜுக்கு நான் வந்து கூகுளில் தேடி ஒரு இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து நான் இதுக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் பேடில் 1 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் கேஸ்ட் கீஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் எந்த கீ ப்ரெஸ் பண்ணுறேங்கிறது இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இங்கே தெரியும். ஓகே, இப்போது 1 அமுக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் வியூக்கு வந்து நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போது நம்ம ஹேர் பின் ரஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். இதை நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, நம்ம இதை வந்து 1 அமைக்கி ஃப்ரண்ட் வியூலையும் இதை நம்ம போட்டு மாடலிங் பண்ணலாம். இல்லைன்னா 7 அமைக்கி டாப் வியூலையும் நம்ம அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 1 அமைக்கி ஃப்ரண்ட் வியூவில் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இதை நான் சென்டருக்கு நான் இங்கே கொண்டு வரணும். இதை நம்ம இப்படி கொண்டு வந்து இதை வந்து சென்டரில் இப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. ஷிஃப்ட் எஸ் அமுக்குனிங்கன்னா செலக்ஷன் டு கர்சர்னு வச்சிங்கன்னா இது வந்து இந்த கர்சர் வச்சுருக்க இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்துடும். இப்போது உங்களுக்கு வந்து கர்சர் இப்படி வெளியே இருக்குது அப்படின்னா இப்போ ஷிஃப்ட் எஸ் அமுக்கிட்டு கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த கர்சர் சென்டருக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம செலக்டட் ஆப்ஜெக்டை நம்ம இந்த கர்சருக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஹேர் பின் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 2-3 மெத்தடு வந்து இருக்குது. அதாவது கர்வை நம்ம யூஸ் பண்ணி இதை வரைஞ்சிட்டு நாம் அதுக்கு வந்து திக்னஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இதை கர்வ் யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இதில் வந்து கர்வ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பெசியர் கர்வ் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துட்றோம். இப்போது பெசியர் கர்வ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சு இப்படி நிற்கும். இதை நான் கொஞ்சம் இந்த இமேஜை டாப் வியூவில் போயிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதுதான் வந்து பெசியர் கர்வ். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் கொஞ்சம் ஒப்பாசிட்டியை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம மாடலுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து 0.1 கிட்ட கொடுத்துட்டேன். ஓகே, இப்போது இதை லாக்கும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம்டின்னு இருக்கிறது தான் ரெஃபரன்ஸ் இமேஜ். இதை லாக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபில்டரில் போயிட்டு இந்த ஆரோ கீ இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஆரோ கீயை வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போது நம்மளால் இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை வந்து நம்மளால் செலக்ட் பண்ணி நகட்டவோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது இந்த பெசியர் கர்வுக்கு வருவோம் வாங்க. இப்போ பெசியர் கர்வை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெசியர் கர்வை வச்சு இதில் நம்ம இது மேலேயே நம்ம வரையணும். இதுக்கு நம்ம டேப் அமைக்கி நான் எடிட் மோடில் வந்து போய்க்கிறேன். போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட்டை வந்து நம்ம எடுத்து ஜி அமைக்கி நகட்டி இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போது இதை வந்து ஆரம்பிக்கி ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே வைக்கணும்.
அப்புறம் இதை வந்து G அமைக்கி இப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து R அமைக்கி இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமைக்கி இந்த லெஃப்ட் கிளிக் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்துடும். இது வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கணும். ஒவ்வொரு தடவைக்கும் இதோட ஹேண்டிலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு வரையணும். அதுக்கு என்னோட மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து கர்வை வந்து நம்ம பண்ணாமல் நம்ம இன்னொரு மெத்தடில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு நான் இந்த பெசியர் கர்வை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு பெசியர் கர்வை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போது ஷிஃப்ட் A கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிளேன்னா ஒரு பேப்பர் மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து எடிட் மோடுக்குள்ளே வந்து நான் போய்க்கிறேன். போயிட்டு இந்த டாட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 4 டாட்டும் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா அமைக்கிட்டு மெர்ஜ் அட் சென்டர் வந்து கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 வெர்டிசஸும் சேர்ந்து ஒரே இடத்துல வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் இங்கே வச்சுட்டு இப்போ அமைக்கி நான் வந்து இது மேலே வந்து வரைகிறேன். ஸோ இதில் ஹேண்டில்ஸோ எதுவுமே வந்து நமக்கு கிடையாது. அதனால நமக்கு இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். ஒரு ரஃபாக வரைங்க, பின்னாடி வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம வரையும்போது லோ பாலி மாதிரி நம்ம அந்த லைன்ஸை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து நான் போயிட்டு இதை நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து கன்வெர்ட் டு கர்வுன்னு இருக்கும். இது எப்படின்னா நம்ம கர்வை வச்சு வரைகிறது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நம்ம மெஷ் பாயிண்ட்டை வச்சு நம்ம வரைஞ்சிட்டு அந்த மெஷ்ஷை வந்து நம்ம கர்வாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் டு கர்வுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த கர்வ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப்லேருந்து இப்போ கர்வோட ஷேப் வந்து இப்படி C மாதிரி மாறிடும். இதுதான் வந்து இப்போ கர்வாக மாறிடுச்சு. இப்போ எதுக்காக இந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கர்வை மாற்றிட்டோன்னா இதோட ஆப்ஷன்ஸ் படி நமக்கு இதுக்கு வந்து நம்ம ஒரு நூல் மாதிரி இருக்கிறதா ஒரு கயிறு மாதிரி நமக்கு வந்து டெப்த்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஒரு டியூப் மாதிரி. அதுக்காக தான் இந்த கர்வாக வந்து மாற்றுறது. இப்போ நம்ம இதை மாற்றினதுக்கப்புறம் இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த கர்வை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே ஜாமெட்ரி அப்படின்னு இருக்கும். ஜாமெட்ரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் டெப்த்துன்னு இருக்கும். இந்த டெப்த்தை வந்து நம்ம இப்போ அதிகப்படுத்த போகிறோம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு டெப்த்தை வந்து நாம் அதிகப்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹேர் பின்னோட திக்னஸ் வந்து வேணும் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அளவு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சர்க்கிளாக ஒரு ஹேர் பின் மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ஆஃப் ஷர்ட் இல்லை, இந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரூட் வந்து நம்ம கொடுத்து இதோட ஷேப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதுக்கு இதை நம்ம W அமைக்கி
ஷேடு ஸ்மூத்துன்னு இருக்கும். ஷேடு ஸ்மூத் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஷேடிங் ஆகும். இப்போ நாம் மறுபடியும் இதை வந்து ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு கன்வெர்ட் டூவில் மெஸ்ஸே கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ திக்னஸுக்கு மட்டும்தான் அந்த கருவாக மாற்றி திக்னஸ் வந்து நம்ம கொடுத்தோம். இப்போது இதை வந்து மெஷ்ஷாகவே மாற்றியாச்சு. இப்போது இதை எடிட் மோடுக்கு வந்துட்டு நான் இந்த எக்ஸ்ரே மோடை ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பின்னாடி இருக்கிற நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து தெரியும். இப்போது இந்த ஒரு செக்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இந்த மாதிரி பெவல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டு ஆல்ட் அமைக்கி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முதல் லைன் செலக்ட் மோட் வந்து ஆன் பண்ணிக்கணும். இப்போது ஆல்ட் அமைக்கி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லைன் மட்டும் செலக்ட் ஆகும் சுற்றி. அதே மாதிரி இதையும் ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மூணையும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இது கொடுத்தீங்கன்னா ஒரு கர்வ் ஃபேஸஸ் ஒரு வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம் டாட்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இது மொத்தமாக இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்க்கு கொஞ்சம் மூவ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சிடுறோம். ஓகே, இப்போது இந்த மாதிரி இதே மாதிரியே இதுக்கும் வந்து நம்ம பெவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது இது எல்லா இதுவுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால் லைன் செலக்ட் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா ஃபேஸஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதனால் லைன் செலக்ட் மோடை வச்சுட்டு ஆல்ட் அமைக்கிது, ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கிட்டு இது ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கி கிளிக்கு, ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கி கிளிக் சாரி மாறிடுச்சு. ஓகே, ஆல்ட் ஷிஃப்ட் அமைக்கிட்டு எந்தெந்த எட்ஜஸுக்கு வந்து பெவல் கொடுக்கணுமோ அந்த எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ட்டையும் ஷிஃப்ட் அமைக்கி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் இது கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி மவுஸை ரோல் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் எட்ஜ் லூப்ஸ் வந்து அதிகமாகும். எனக்கு வந்து இந்த ஒன்று போதும், இல்லை 2 கூட கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு கொடுத்து இழுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த எட்ஜு வந்து ஸ்மூத்தாக வரும். ஓகே, இந்த அளவுக்கு போதும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்க்கு இதை கொஞ்சம் நகட்டி இதை ஒட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது செலக்ட் பண்ணிட்டு ஜிஎம்க்கு கொஞ்சம் நகட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இது இந்த மாடல் மேலே ஓவர்லேப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்க்கு இந்த எட்ஜு முடிகிற வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். இப்போது இதை கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது ஜிஎம்க்கு இந்த இடம், இப்போ கண்ட்ரோல் ஆர் எஸ்எம்கிட்டு ஸ்கேல் ஓகே, இப்போது கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு
இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போது இதை ஸ்கேல் பண்ணி நம்ம இந்த மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எஸ் அமுக்கிட்டு ஓகே இதை அமுக்கிட்டு எஸ் அமுக்கிட்டு இதை அமுக்கி எஸ் அமுக்கி ஸ்கேல். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்கி இது முடிகிற வரைக்கும் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் ஆர் கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து எஸ் அமுக்கிட்டு ஜி கண்ட்ரோல் ஆர் எஸ் அமுக்கி எஸ் அமுக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாச்சு. இப்போது 7 அமுக்கி டாப் வியூவில் வந்து போய்க்கிறேன். இது மொத்தமாக இவ்வளோ விட்டு வந்து இருக்காது, அதனால் எஸ் அமுக்கிட்டு ஒய் ஆக்சிஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, இந்தளவு இருந்தால் போதும். ஓகே, அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு 7 அமுக்கிட்டு எஸ் அமுக்கி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு ஹேர் பின் வந்து ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நான் சாலிட் வியூவில் வந்து காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி ஹேர் பின் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் அமுக்கிட்டு ஒய் ஆக்சிஸில் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தட்டையாக இருக்கும் ஹேர் பின்னு, அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட் சர்க்கிளாக இல்லாமல் கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அதுக்கு வந்து எஸ் அமுக்கிட்டு ஒய் அமுக்கி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தட்டையாக்கிக்கலாம். ஆகிட்டு மறந்துடாமல் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஆல் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நமக்கு மாடலிங் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபிள்யூ அமுக்கி கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு கிரிட் ஃபில்னு இருக்கும், கிரிட் ஃபில் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு செட் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் இப்போது நம்ம ஷிஃப்ட் ஆர் கொடுத்திங்கன்னா கடைசி பண்ண கமாண்டே ரிப்பீட் ஆகும். அதனால் ஷிஃப்ட் ஆர் கொடுத்துட்டிங்கன்னா இதை நம்ம ஃபில் பண்ண மாதிரியே இதுவும் கிரிட் ஃபில் ஆகிரும். ஓகே, இப்போது இது முடிஞ்சு. இப்போது நமக்கு ஹேர்பின்னோட மாடலிங் வந்து நமக்கு எக்ஸாக்டாக வந்து முடிஞ்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து இதுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து ஷேடிங் மெட்டீரியல் எல்லாமே ஒன்று தான். அதனால் ஷேடர்ஸ்னு சொல்லுவாங்க, மெட்டீரியல் சொல்லுவாங்க, அதனால் கன்ஃபியூஸ் ஆகணும். ஓகே, இப்போது இதுக்கு வந்து ஹெச்டிஆர்ஐ மேப்பிங் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஹெச்டிஆர்ஐ மேப்பிங்க்குன்னு ஒரு டுட்டோரியலுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து ஆப்ஜெக்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போது ரெஃபரன்ஸ் இமேஜை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போது ரெண்டரிங் வியூ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு இன்னும் மெட்டீரியல் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலை, அதனால் நமக்கு இப்படி இருக்குது. இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேஸ் கலரை வந்து நான் ஒரு பிளாக் மாதிரி வச்சுக்கிறேன், இல்லை கொஞ்சம் ஓரளவு கிரேயில் வந்து வச்சுக்கிறேன். ஓகே. இப்போது இந்த ஹேர்பின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் தான், அது இரும்பு தான். ஆனால் ஃபுல்லாக மெட்டாலிக்குன்னு நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் கோட்டிங் இருக்கும், அதனால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் மாதிரி இருக்காது. அதனால் நம்ம இப்போ ஒரு மெட்டாலிக்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த அளவு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரஃப்னஸை நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போது இந்தளவுக்கு வச்சுட்டேன்னா நமக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், லைட்டெல்லாம் வந்து வாங்கி இப்படி இந்த மாதிரி வந்து ரெஃப்ளெக்டிங்காக தெரியும். அதே இது ரஃப்னஸை வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன்னா மேட் சர்ஃபேஸ் மாதிரி ஆயிரும். நம்ம ரெண்டுக்கும் ஒரு குத்து மதிப்பாக ஓரளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஹேர்பின் வந்து நல்லா கொஞ்சம் பளபளன்னே இருக்கும், அதனால் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம மெட்டீரியலும் கிட்டத்தட்ட நம்ம வந்து முடிச்சாச்சு. நல்லாவே இருக்குது. ஓகே, மெட்டீரியலும் நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்து இது ரெண்டரிங் வந்து பார்ப்போம். ரெண்டரிங்க்கு வந்து கேமராவை இதுக்கு வைக்கணும். லேஅவுட்டுக்கே மறுபடியும் வந்துட்டேன். இதில் நீங்கள் இந்த ரெண்டரிங் வியூ வச்சிங்கன்னா இந்த மாதிரி தெரியும், மெட்டீரியல் வியூ வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நான் ஈவியில் வச்சுருக்கேன். இதே இது சைக்கிள்ஸில் ரெண்டரில் வச்சிங்கன்னா இதில் இந்த மெட்டீரியலில் வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல ரெண்டுக்கும். ஆனால் ரெண்டர் இமேஜில் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது அதுக்கு 0 அமுக்குனிங்கன்னா கேமரா வியூ வந்து நமக்கு காட்டும். கேமரா வியூவில் இப்படி காட்டும். இப்போ கேமராவோட லொக்கேஷனை வந்து நம்ம மாற்றோம்னா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அமைக்கி செலக்ட் பண்ணிவிட்டு ஜி அமைக்கிட்டு மிடில் மவுஸ் பட்டன் அமைக்கி நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே இது ஜி அமைக்கிட்டு சும்மா இப்படி நகட்டினீங்கன்னா இந்த மாதிரி பேன் பண்ணிக்கலாம் கேமராவை. நான் ஜி அமைக்கி கொஞ்சம் பக்கத்தில் இது வச்சுக்கிட்டு இப்போ ஜிஎம்மிக்கு கேமரா ஆங்கிளை வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போது இதுக்கு நான் ரெண்டரிங்கோட செட்டிங்ஸை வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். அதை நம்ம அப்படியே கூட விட்டுடலாம். ஆனால் இப்போ மாற்றணும்னா எதை மாற்றணும், நம்ம இப்போது சைக்கிள்ஸ் ரெண்டர் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஜிபியூ கம்ப்யூட் தான், ஜிபியூ சிபியூ உங்கள்கிட்ட வந்து எது நல்லா இருக்கோ. இப்போது கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அந்தளவுக்கு இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிபியூ கொடுத்துக்கோங்க. ஆனால் சைக்கிள்ஸ் ரெண்டர் எடுக்கும்போது ஜிபியூ கொடுக்குறது நல்லது, அதனால நான் ஜிபியூக்கு வந்து கொடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே வந்து விட்டுடலாம். அடுத்து டீநாய்ஸ்ன்னு இருக்கும் இங்கே கீழே, டீநாய்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது வியூ போர்ட்டில் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த ரெண்டரிங்கில் கூட ஆன் பண்ணிக்கலாம், அதனால் அப்படி ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேக்ஸ் சாம்பிள்ஸ் வந்து 300 600 அப்படி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். 115 கொடுக்குறதே அதுவும் இந்த மாதிரி சின்ன மாடலுக்கெலாம் நல்லாவே தான் இருக்கும். அதனால் இது நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ரெண்டரிங் டைம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஆகும். அதனால் அது பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் 150 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். எனக்கு டக்குன்னு ரெண்டர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா இது ஏன் வந்து சீக்கிரமாக ரெண்டர் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து 4GB வந்து கிராஃபிக்ஸ் கார்டு 1050 Ti, அதனால் ரெண்டரிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த பாலி கவுண்ட் வந்து இதில் கம்மி. அதாவது இப்போ நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து ரொம்ப பாலி கவுண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஃபேஸஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ரெண்டர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 5 செகண்ட் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கே வந்து ரெண்டர் ஆகி முடிச்சிருச்சு. இப்போது இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து சேவர்ஸ் கொடுத்துட்டு இப்போது டெஸ்க்டாப்லேயும் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா
நான் பிஎன்ஜி இமேஜாக தான் சேவ் பண்ணுறேன், அதனால் அதுவும் RGBAல வச்சுருக்கேன். அதனால இதை நம்ம எந்த இடத்துலனாலும் எடுத்து வச்சு ஓவர்லே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஓகே ஹேர்பின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு இமேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த டுட்டோரியல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கான்செப்டை வந்து தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக கொஞ்சம் சுற்றி வளைச்சி ரொம்ப நேரம் எடுத்து நாம் சொல்லியிருக்கோம். மற்றபடி இந்த ஹேர்பின் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளால் பண்ணி முடிச்சிட முடியும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனான கான்செப்டோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து சிம்பிளாக வேகமாக சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.